உங்கள் எல்லோருக்கும் எனது பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மகான்களும் ரிஷிகளும் முனிவர்களும் சித்த புருஷர்களும் பரபிரமத்தை எப்படியெல்லாம் அனுபவித்து நம்மை போன்ற சாதாரணமானவர்களும் இறை இன்பத்தை அனுபவித்து ஆனந்தமடைய வேண்டுமென்ற உயர்ந்த எண்ணத்தோடு வழிகாட்டுகிறார்கள். பகவத் தத்துவத்தை அறிந்து கொள்ளவும் அனுக்கிரகத்தை அடையவும் நாம் இறைவனின் நெருங்கிய மகான்களை நாட வேண்டும். சேவையும் பக்தியும் 2 கண்கள் என மகான்கள் கருதி வந்தார்கள். வாழ்வது ஒரு முறைதான், அதை முறையாகவும் செம்மையாகவும் வாழ்வோம். இது ஒரு சித்தர் வாக்கு. தவம் என்பது எளிதில் பெற்றுவிட முடியாது. பூர்வ புண்ணிய பலமும் நவக்கிரகங்களின் நல்லாசியும் இல்லாமல் தவம் வாய்த்தல் அரிது என்கிறார் ஔவையார். மந்திரம் அல்லது இறைவனின் நாமத்தை சொல்வது 2ஆம் இடமான வாக்குஸ்தானமாகும். தவம் செய்ய முக்கிய இடம் புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடமும் 6ஆம் இடமும் சம்பந்தப்படும் போது சித்தியாகிறது. 5ஆம் இட அதிபதி 6, 8, 12 மறைந்து இருப்பின் உடலை மிகவும் வருத்திய நிலையில் தவம் சித்திக்கிறது. நாம் காணும் உலகம் வேறு. முனிவர்கள், மகான்கள், சித்தர்கள் காணும் உலகம் வேறு. யோதிட சாஸ்திரத்தில் ஆன்மீகத்துக்கு தவயோகம் எனும் ஒரு யோகம் உள்ளது. அதனை அளிக்கும் கிரக நிலைகள் எவையென்று ஆராய்வோம். 5ஆம் இட அதிபதி 6ஆம் இட அதிபதி வீடு மாறி அதாவது பரிவர்த்தனை பெற்றாலும் 5ஆம் இட அதிபதியை 6ஆம் இட அதிபதி ஒன்றுக்கொன்று பார்த்தாலும் தவயோகம் சித்திக்கிறது. நல்ல நிலையில் இருப்பின் தவம் எளிதில் சித்திக்கிறது. 6, 8, 12 மறைந்து இருப்பின் உடலை மிகவும் வருத்திய நிலையில் தவம் சித்திக்கிறது. குரு, சனி, சந்திரன், கேது தெய்வீக ஆன்மீக அறிவுக்கு காரகத்துவம் உடையவர்கள். எல்லாமே ஒன்று சேர அமைந்தால் ஞானியாக, அவதார புருஷராக, மகரிஷியாக திகழ்வர். தெய்வீக பணியில் தன்னை அர்ப்பணித்து கொண்டு ஈடுபடுவோரின் ஜாதகத்தில் கேந்திர திரிகோணங்கள் சிறப்பு மிக்கதாக அமைய பெற்றிருக்கும் என்பது ஜோதிட விதியாகும். குரு பகவான் 4 ஸ்திர ராசிகளான ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பராசியில் பிறக்கும்போது உள்ளவர்கள் தெய்வாம்சம் பொருந்தியவராக ஆன்மீக சிந்தனையில் ஈடுபடுவோராக உள்ளார்கள். பூர்வீக புண்ணிய ஸ்தானம் 5ஆம் இடம் பலம் பெற்றால் புகழ், கீர்த்தி, பட்டம் தேடி வரும். 5ஆம் இடம் வலுவானால் சாதனையாளராகவும் 9ஆம் இடம் வலுவானால் சாதனையினால் பெயரையும் புகழையும் பெறலாம். ஜாதகத்தில் ஞானகாரகன், மோட்சகாரகன் என்று கூறப்படுகின்ற கேது பகவான் ஜன்ம லக்னத்தில் இருப்பின் ஆன்மீகத்தில் தெய்வீக பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு பிறர் நலத்துக்காக பாடுபடுவர். குருவுக்கு 1, 5, 9 என்ற 3 வீடுகளோடும் தொடர்பு உண்டானால் ஜாதகர் தெய்வீக பணியில் ஆன்மீக பணியில் ஈடுபட்டு சகல பாக்கியங்களை தானும் அனுபவித்து மற்றவர்களையும் அனுபவிக்க செய்வர். திரிகோண இந்த இடத்தில் கேது இருந்தால் ஞானம், ஆன்மீகம், தெய்வீக சிந்தனைகளை உண்டாக்கும். சந்திரனுக்கு 4ஆம் இட அதிபதியும் லக்னத்துக்கு 4ஆம் இட அதிபதியும் இணைந்து சுக்கிரன் சம்பந்தம் ஏற்படின் மந்திர சித்தி ஏற்படும். 9, 10ஆம் இட அதிபதிகள் சம்பந்தம் தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த யோகம் மந்திர சித்தி ஏற்படும். 5, 6 சம்பந்தமான தனயோகமும் மந்திர சித்தியை தரும். சித்தர்களும் மகரிஷிகளும் முனிவர்களும் சிவபெருமானை தம் மனதுக்குள் நிறுத்தி தியானிப்பார்கள். இன்று நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் எத்தனையோ
மகாபுருஷர்கள் மகான்கள் இவ்வுலகில் சுடர்விட்டு ஒளி வீசி வருகிறார்கள். இவர்களை வளர்த்தது ஆன்மீகம், வாழ்த்தியது தெய்வீகம். வாழ்வின் அசைவு, ஆசை, வாழ்வது எல்லாமே ஆன்மீகத்துக்காகவேதான். இன்று நாமெல்லாம் ஆள் போல் வளர்ந்து அருகுபோல் தழைத்து வர காரணமே இந்த தெய்வீகம்தான். ஆன்மீக ஈடுபாடுதான் அறம், பொருள், இன்பம், வீடு என்ற பேற்றினை வென்ற மகான்கள் நம்மிடையே தோன்றி ஆன்மீக அறிவு பெற்று தெய்வீக பொலிவு பெற்று சாதனைகள் பல புரிந்துள்ளார்கள். தெய்வாம்சம் பொருந்தியவர்கள் என்றால் மிகையாகாது. வேத சாஸ்திர கர்மாவின் பலனாக பல புண்ணிய காரியங்கள் செய்கிறோம். தர்மம் தலை காக்கும் என்ற சித்தாந்தப்படி தர்ம காரியங்களில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்கிறோம். தெய்வீக பணியில் தன்னை அர்ப்பணித்து ஈடுபடுவோரின் ஜாதகத்தில் கேந்திர திரிகோணங்கள் சிறப்பாக அமையும் என்பது ஜோதிட விதியாகும். இந்த ஜாதகத்தை பாருங்கள். கடக லக்கினம், கடகராசி, லக்னத்தில் குரு மற்றும் சந்திரன், 4 சனி, 6 ராகு, 7 செவ்வாய், 9 சுக்கிரன், 10 சூரியன், 12 கேது. இது ஸ்ரீராமருடைய ஜாதகம். தர்மத்தை அழிப்பதற்கு அதர்மம் முயலும் போதெல்லாம் பகவான் ஸ்ரீமத் நாராயணன் பல அவதாரங்களை எடுத்துள்ளார். அதில் ராம அவதாரம் சிறந்தது. ஸ்ரீ ராமபிரானின் ஜனனகால ஜாதகத்தில் முக்கிய கிரகங்கள் உச்சம். இவர் ஜாதகத்தில் வாய்மை செவ்வாய் கிரகம் உச்சத்தாலும், கல்வி கேள்விகள் நல்வார்த்தை புதனாலும், தெய்வீக குணம் அரசராகும் தகுதி உச்சம் பெற்ற சூரியனாலும், இனிமை, அன்பு, அடக்கம், பணிவு உச்சம் பெற்ற சுக்கிரனாலும், குருமார்களை அடைதல், ஞானியர்களை பணிதல், வேதமோதுதல் உச்சம் பெற்ற குருவினாலும், நேர்மை, அகிம்சை, நற்செயல்கள் நிறைந்த வாழ்க்கை சுயகேந்திரம் பெற்ற சந்திரனாலும், பல்லோராலும் வணக்கத்துக்கும் தெய்வாம்ச நிலைமை உச்சம் பெற்ற சனியின் அனுக்கிரகத்தினால் அவதார புருஷராக திகழ்ந்தார். எல்லா கேந்திரங்களிலும் உச்சம் பெற்ற கிரகங்கள் இவரை மகானாக்கியது. இந்த ஜாதகத்தை பாருங்கள். இதுவும் கடக லக்கினம், மிதுன ராசி, 5 கேது, 6 சனி, 8 குரு, 9 செவ்வாய், 10 சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன், 11 ராகு, 12 சந்திரன். இது ஆதிசங்கருடைய ஜாதகம். மானுட தர்மம் தலைத்தோங்க மனிதராக அவதரித்த மகாபுருஷர் ஆதிசங்கரர். கன்னியாகுமரியில் இருந்து காசி வரை கால்நடையாக சென்று இந்து மதத்தினை பரப்பி சண்மதத்தை ஸ்தாபனம் செய்தவர். ஈஸ்வரரின் மறு அவதாரம் என்று போற்றப்படுபவர், அம்பாளை ஆதரிப்பவர். இவர் ஜாதகத்தில் சந்திர பகவானுக்கு 9 குரு பகவான் வீட்டிலிருந்து குரு 5ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்கிறார். சனி சந்திரன் பார்வை. இதனால் சந்நியாச யோகம் பெற்று துறவு பூண்டு பல பக்தி ஸ்லோகங்களை இயற்றி இந்து மதத்துக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி ஜகத் குரு என்ற பெயர் பெற்றார்.